என்னப்பா 18 பட்டி வந்தாச்சா? எல்லாரும் அடிச்சாச்சா? எல்லாரும் எழும்பியாச்சா? இந்த மாதிரி தான். இந்த விண்வெளி, நாசா, டிராகன் விண்கலம், சுனிதா, வில்மோர் பற்றி ஆர்வமா இருக்கக்கூடியவங்களோட வீடெல்லாம் ஒரே பரபரப்பா ரணகலமா இருக்கு. மார்ச் 18 அதாங்க இன்னைக்கு காலையில 8:15க்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் மற்றும் குழுவினர் டிராகன் விண்கலத்தில் ஏறியாச்சு. காலையில 10:35க்கு டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட்டு டட்டா பை பாய் போயிட்டு வாரம் 9 மாசம் கழிச்சு டட்டா அப்படின்ற மாதிரி வெளிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதிகாலை 19ஆம் தேதி மார்ச் அதிகாலை 2:15க்கு பூமிக்கு திரும்புவதற்கான பயணத்தை நாசா நேரடி ஒளிபரப்புல காட்ட போறாங்களாம். அதுக்கு தாங்க அந்த எல்லாரும் அந்த பரபரப்பெல்லாம். 2:41க்கு விண்கலம் சுற்றுவட்ட பாதையில் இருந்து பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள ஜுக்கு அப்படின்னு நேரடியா வந்துருமா. 3:27க்கு விண்கலத்தின் வேகம் குறைந்து பரஷூட் விரிக்கப்பட்டு பாதுகாப்பா கடல்ல வந்து அப்படின்னு இறங்குவாங்களாம். என்னப்பா 2:42 ஆயிடுச்சு, இன்னும் காணல வளிமண்டலத்துக்குள்ள அப்படின்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. அதெல்லாம் வந்து அன்னளவான நேரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பதட்டப்படக்கூடாது. ப்ரேயர் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். யார் அடிச்சு விளையாடுறா, அரசியலில் விளையாடுறான்றது நமக்கு தேவையில்லை. இந்த டீம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. நம்ம பிள்ளைவாள் அடுத்த கட்டத்தில் படிக்கிறதுக்கு எக்ஸாம் பேப்பரில் 9 மாதங்கள் விண்வெளி நிலையத்தில் இருந்த அந்த பெண் விஞ்ஞானி யார்? இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கெல்லாம் அறிவுபூர்வமான செயற்பாடாக இது நடந்திருக்கு. இதோட நிப்பாட்ட மாட்டாங்களே. நம்ம வந்து அவங்க பூமிக்கு வந்த அப்புறமா என்ன மாதிரியான சவால் எல்லாம் சந்திப்பாங்கன்றத லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். காய்ச்சல் வரும், இருதயம் வேகமாக துடிக்கும், தலை சுற்றல் இருக்கும், வாந்தி குமட்டல் தொடரும், கை கால் சமநிலையாக இருக்காது, நடப்பது சிரமம். இதெல்லாம் உலக வழக்கங்க. ஒரு இடத்துல அவங்க ரொம்ப காலத்துக்கு இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க. இன்னொரு இடத்துக்கு வரும்போது அது சகஜமான விஷயம் தானே. நம்ம ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸை கொஞ்சம் தவிர்ப்போம். அவங்க நல்லபடிவா அழகா பாதுகாப்பா எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பூமியை வந்து அடைந்து அவர்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் சரியாக இருக்க பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம்.